ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்களோட தோட்டத்தை தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய தோட்டம் இல்லை, சும்மா குட்டி தோட்டம் தான். அந்த குட்டி தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுதான் எங்களோட தோட்டம். இது எங்கள் மாடு, 2 கன்றுக்குட்டி. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு காமிக்கிறேன் வாங்க. என்னென்னா அதுதான் ஊஞ்சல். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் ஊஞ்சல் புடவையில் தாங்க நாங்களாம் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம், வேப்ப மர நிழலில். நல்லா சூப்பராக காற்று வாங்கிக்கிட்டே ஊஞ்சல் ஆடிட்டுருப்போம். இது எங்கள் 2 கன்றுக்குட்டி. எங்கள் தோட்டத்துக்கு வருவோம் வாங்க. 2 பப்பாளி மரம் இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பழமே பறிக்க முடியலைங்க, எட்டவே மாட்டேங்குது. காய் தெரியல, வேப்ப மரம் மறைச்சிட்ருக்கு. அந்த பக்கமாக போய் காமிக்கிறேன். தெரியுதுங்களா, நிறைய காய் இருக்குது பாருங்கள். அந்தாண்ட மரத்தில் செங்காயும் இருக்குது. குரங்குலாம் வந்ததுன்னா விட்டு வைக்காதுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். இப்போ கொஞ்சம் நாளாக குரங்கு இல்லை. குரங்கு இல்லைனாலும் எங்களால் பறித்து சாப்பிட முடியலைங்க, ஏன்னா எட்ட மாட்டேங்குது, அவ்வளோ உயரத்தில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அறுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அடுத்தது வாங்க கீரை பார்க்கலாம். இது பொன்னாங்கண்ணி கீரை. இது வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த தண்டை ஊனி வச்சது தாங்க வளர்ந்துருக்கு இப்படி. அடுத்தது சுண்டக்காய் செடி பார்க்கலாம். இதில் ஒரு பேட்ச் ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது 2வது பேட்ச்சு. இப்போ தான் பிஞ்சு இருக்குது குட்டி குட்டியாக. முத்தலை காயெலாம். எனக்கு சுண்டக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் சுண்டக்காய் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சத்தும் கூட, நல்லதும் கூட, உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நிறைய சுண்டக்காய் சாப்பிடுங்க. பாருங்கள், இன்னும் காய் முத்தலை சின்னதாக தான் இருக்குது. அடுத்தது வாங்க கனகாம்பரம் செடி பார்க்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 முழம் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பூக்கும். அடுத்தது மல்லிகைப்பூ. இப்போ தான் இது மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு, டெய்லி ஒரு பூ கிடைக்கும். இது ஆடாத்தோடா. இது நெல்லிக்காய் மரம். இவ்வளோ பெரிய மரம் ஆகிடுச்சு, ஆனால் பிஞ்சு வரவே இல்லைங்க, என்னன்னே தெரியல. பாருங்கள், பெரிய மரமாக தான் இருக்குது. தெரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி முருங்கை மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். நிறைய கிளை இருக்குது, ஆனால் ஒரு கிளையில கூட பிஞ்சே காணுங்க. ஒரு பிஞ்சு கூட இல்லை. குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்குங்களே, அந்த நெல்லிக்காய் தான். அப்புறம் செவ்வாழை மரம், செவ்வாழை கண்ணெல்லாம் இருக்குது. நிறைய இருந்தது, வெட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு குட்டி பப்பாளி மரம் இருக்குது, அது ஆண் மரமாக பெண் மரமானு தெரியலை. இது பாருங்கள் சீத்தாமரம், இதுவும் இப்போ தான் வந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சீத்தா மரம் இருக்குது. சரி வாங்க, அடுத்தது எங்கள் முருங்கை மரத்தை பார்க்கலாம். முருங்கை மரத்தில் இப்போ தான் நிறைய பிஞ்சு காயெலாம் இருக்குது, ஆனால் கீரை தாங்க அதிகமாக இல்லை, எல்லாம் பூச்சி அரிச்சு போயிருக்கு. எவ்வளோ பிஞ்சு தொங்குதுன்னு பார்த்தீங்களா? இது இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க. டெய்லி முருங்கைக்காய் சாம்பார் தான். பார்த்தீங்களா எவ்வளோ காய் இருக்குன்னு. பூ இருக்குது பாருங்கள், முருங்கைப்பூ. பூச்செல்லாம் இருக்காதுங்க இதில், அதனால் பயப்படாமல் போகலாம் பக்கத்தில். அடுத்தது செவ்வாழை மரம் கன்று. அதுதாங்க எங்கள் மாட்டு தொழுவம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சின்ன மாட்டு தொழுவம் தான், அதில் வைக்கோல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க என்னோடய தோட்டத்தோட வீடியோ. Thanks for watching. Bye bye.